அந்த வார்த்தையை காத்துக்கொள்ளணும், இந்த வசனத்தை காத்துக்கொள்ளணும். அது கொடுக்கிற ஒவ்வொரு வசனம், வார்த்தை, சத்தியங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டு நடக்கும். உலகத்துல நம்மளுக்கு தீமைகள் ஒட்டும், பாவங்கள் வந்து ஒட்டும், கருமங்கள் வந்து ஒட்டும், இச்சைகள் வந்து ஒட்டும், பாவ கரைகள் நம்மளை தொடும், எல்லாம் நெருங்கும். அதை பாதுகாக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு கவசம் இருக்குதுதான். அதான் வேத வசனம், அதான் வேத வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்மளை பாதுகாக்கும். பாவத்தில் விழுவாதபடி, தீமையில் விழுவாதபடி, பொல்லாங்கில் விழுவாதபடி, அசுத்தத்துக்குள்ளே விழுவாதபடி, இச்சையில் விழுவாதபடி, வேஷத்தனத்தில் விழுவாதபடி, பொல்லாத மந்திரத்தில் செய்வழியில் விழுவாதபடி, பொல்லாத மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படி வேத வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். அந்த வார்த்தை முக்கியம், கடவுளுடைய வார்த்தை முக்கியம். மனிதனுக்கு பிரதானமா 10 கட்டளைகளை கொடுத்தார். என்னை எண்ணி உனக்கு ஒரு தேவர்கள் இருக்க வேண்டாம். வானத்திலும் பூமியிலும், பூமியிலும், தண்ணீரிலும்